நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர் ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ். மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 94248506. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள்: கனகன் ஏரி தன்னார்வலர் குழு பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட கனகன் ஏரி கரையோரம் அமைந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை பெயின் பாண்டிச்சேரி தன்னார்வலர்கள் குழுவுடன் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி பள்ளி NSS மாணவர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் இணைந்து 7வது வாரமாக தூய்மை பணிகளை செய்தனர். தற்போது ஏரி பகுதியில் அரசு சார்பாக மதில் சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் வேளையில் பொதுமக்கள் ஏரி அருகே வரும் பொழுது பிளாஸ்டிக், சிகரெட், மது பாட்டில்கள் போன்ற கழிவு ஏரிக்குள் கலங்காமல் தடுக்கும் வகையில் திட்டமிட்டு வேலி அமைத்து தர வேண்டும் இரவும் கோரிக்கைகளை வைத்தனர். மேலும் கரையோரம் செத்து கிடக்கும் மீன்கள் மற்றும் கழிவு நீர் கலக்கும் மாசு காரணமாக சுகாதார சீர்கேடுகளும் அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் கவலைப்படுகின்றனர். இதனால் சாலை அருகே மற்றும் குடியிருப்பு அருகே உள்ள மக்கள் உடல் மற்றும் சுற்றுச்சூழல் நலனில் பாதுகாப்பு ஏற்படுத்த அபாயம் உள்ளது. எனவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கனகன் ஏரியை நேரில் ஆய்வு செய்து தற்போதைய நிலை மற்றும் மாசு காரணங்களை உடனடியாக நிலவரப்படுத்தி வேண்டும் என ஏரி அருகே பிளாஸ்டிக் பயன்பாடுகள் மற்றும் அசுத்தம் ஆகாதவாறு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ஊர் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
புசுடு தொகுதியில் முதியோருக்கு இலவச போர்வை காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி உசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர், அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகளை குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்ட தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரிகள் நிர்மலா, அங்கன்வாடி பணியாளர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொறையூர் நியாய விலை கடையில் மின் விளக்கு மற்றும் மின் விசிறி இல்லாமல் இருந்த நிலையில் பணியாளர்களின் கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தனது சொந்த செலவில் மின் விசிறி, மின் விளக்குகள் உள்ளிட்ட சாதனங்கள் வழங்கினார். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் 27/3/2026 அன்று வழங்கிய தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தப்படாமல் எல்&டி நிர்வாகம் நீதிமன்ற தீர்ப்பினை அவமதிப்பு செய்வது வேதனைக்குரியது. எல்&டி தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் வேதனை. சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள எல்&டி தொழிற்சாலையில் கடந்த 30 ஆண்டுகளாக மேலாக பணிபுரிந்து வந்த தொழிலாளர் தங்களுடைய பணி நிரந்தரம் கோரிக்கை, வருடாந்திரம் போனஸ் தொடர்பான வழக்குகள் 2020ஆம் ஆண்டு முதல் நாம் தமிழர் தொழிலாளர் சங்கம் சார்பில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று வந்தது. இத்தகைய சூழலில் கடந்த 2022ஆம் ஆண்டு எல்&டி நிர்வாகம் சட்டவிரோத கதவடைப்பு செய்தது. நிர்வாகத்தின் சட்டவிரோத கதவடைப்பினை எதிர்த்து புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எல்&டி தொழிற்சாலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வந்த தொழிலாளர் தங்களுடைய பணி நிரந்தரம் கோரிக்கை 4/2018 மற்றும் IDA 2020 தொடர்பான வழக்கில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி 27/3/2026 அன்று தீர்ப்பு வழங்கினார். அத்தீர்ப்பில் எல்&டி தொழிற்சாலையில் 1991 ஆண்டு முதல் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆணை பின் தேதியிட்டு அனைத்து சலுகைகளுக்குரிய பண பலன்கள் 2 மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தார். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் 27/3/2026 அன்று வழங்கிய தீர்ப்பு 3 மாதங்கள் கடந்தும் இந்நாள் வரை நடைமுறைப்படுத்தப்படாமல் தொழிலாளர்களை அழக்கழிக்க வேண்டும் என்கிற திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் எல்&டி நிர்வாகம் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது. தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் வாழ்வுரிமை, குடும்ப சூழ்நிலை கருத்திற்கொண்டு புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி 27/3/2026 அன்று வழங்கிய தீர்ப்பினை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என எல்&டி தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்&டி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்று பாண்டி டைன் கேஸ்டிங் வழக்கில் தொழிலாளர் சங்கருக்கும் தொடர்பினையும் 25% விழுக்காடு பின் தேதியிட்டு அனைத்து சலுகைகளுக்குரிய பண பலன்களையும் வழங்க வேண்டும் என 11/7/2026 அன்று புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இத்தீர்ப்பினை தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மனதார வரவேற்கின்றோம் என்றனர். இத்தீர்ப்பினை வழங்கிய புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி அவர்களுக்கும் வழக்கறிஞரும் வேல்முருகன், பிரீத்தி வேல்முருகன் மற்றும் வழக்கறிஞர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தொழிலாளர், தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற வழக்கில் 23/7/2026 மற்றும் 11/7/2026 நாட்களில் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் நீதிபதி வழங்கிய தீர்ப்பினை நிர்வாகிகள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு மனிதாபிமான அடிப்படையில் உடனே தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் எல்&டி தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பாலமுருகன், கரசூர் முருகன், புவனேஸ்வரன், உப்புவேலர், முருகன், கோபு, சுப்பிரமணியன், சரவணன், ஐயங்கனார் மூர்த்தி, கனகராஜ், ஜெகதீசன் அனைவரும் பங்கேற்றனர். இச்செய்தியினை தங்களுடைய ஊடக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட சமூக நல அமைப்பினர் தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 98 கிராம பஞ்சாயத்து, 10 கொம்யூன் பஞ்சாயத்துக்கள், 5 நகராட்சி என மொத்தம் 113 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு 1138 மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களின் பதவிக்காலம் 2011ஆம் ஆண்டுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு சுமார் 15 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரியில் நடத்தப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைப்பின் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உள்ளாட்சி கூட்டமைப்பு 6ஆம் திணை மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல இயக்கங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து மக்கள் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் கூறும்போது, உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது சம்பந்தமான வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் அந்த விசாரணைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எனவே மக்களுக்கு அதிகாரம் வழங்கிடும் வகையில் உடனடியாக புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். BNI MVIT இணைந்து நடத்திய மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI புதுச்சேரி டேஃபோடில்ஸ் இணைந்து மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 சிறப்பாக நடத்தின. இந்நிகழ்ச்சி பட்டதாரிகள் மற்றும் வேலைவாய்ப்பை நாடும் இளைஞர்களுக்கான புதுச்சேரியின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தளங்களில் ஒன்றாக அமைந்தது. தொழில்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையே இணைப்பை வலுப்படுத்தி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாம் நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு நாடுபவர்களுக்கு மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்நிகழ்வை தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான திரு MA தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். BNI புதுச்சேரியின் நிர்வாக இயக்குனர் திரு S இளங்கோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் K நாராயணசாமி, பொருளாளர் T ராஜராஜன், இணை செயலாளர் திரு S வேலாயுதம், மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் S மலர்கண்ணன், BNI புதுச்சேரியின் செயல்பட்டு பிரிவு தலைவர் திரு கிறிஸ்டோபர் பிரசாத், BNI டேஃபோடில்ஸ் திரு தலைவர் ஜெக சுதர்ஷன் மற்றும் நிகழ்ச்சி தலைவர் திரு பகுத்தறிவு MN, BNI புதுச்சேரி மண்டல நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் காந்திராஜ், BNI டேஃபோடில்ஸ் துணை தலைவர் திரு முகமது காசிம் ஹனீஃப், செயலாளர் திரு சுந்தர்ராஜன் R மற்றும் சீனியர் சப்போர்ட் டைரக்டர் டாக்டர் அருண்குமார் ஆகியோர் கலந்துட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 5387 பேர் பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 3614 பேர் நேரடியாக பங்கேற்று பல்வேறு நிறுவனங்களின் நேர்முக தேர்வுகளில் கலந்து கொண்டனர். தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை, மைய பொறியியல், வங்கி, சுகாதாரம், சில்லறை வணிகம், தளவாடம், வாகன உற்பத்தி, BPO மற்றும் பல்வேறு சேவை துறைகளில் சேர்ந்த மொத்தம் 131 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கின. பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த மக்களாட்சியை நிறுவினர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 237வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜூன் பிலிப் தூதர், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நீங்க வச்சுட்டு
le public. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா. நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ். மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9424850660. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ் விரிவுரையாளர் திரு ரத்தினவேலு வரவேற்புரை வழங்கினார். பள்ளி முதல்வர் திருமதி அர்ப்பிதா தாஸ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையத்தின் முதல்வர் திரு ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
முன்னதாக 4 அணிகளாக பிரிக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டிகளை பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் டாக்டர் ஆரோக்கியராஜ் சீசர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் திரு ஏழுமலை ஆகியோர் நடத்தினர். நிகழ்ச்சியில் இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். Yellow House, Baljesh, Sasikumar, Madesh, அடுத்ததாக பால் பேட்மிண்டன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மாணவர்கள் அமைதியாக இருக்கும். எல்லோ ஹவுஸ் பிரதீப் குமார், ரிதிஷ். சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் எம்எல்ஏ ராமுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் உறுப்பினருமான ராமுவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தவளக்குப்பம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் டி ரங்கநாதன், பொதுச் செயலாளர் டாக்டர் ராமசிவராஜன், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன், இணை செயலாளர் டாக்டர் சம்பத், துணைத் தலைவர் டாக்டர் இளமதி அழகன் மற்றும் அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் பெல்லின் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராமுவுக்கு பொன்னாடை அணியிலிருந்து இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினர் ராமு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், பள்ளி தாளார்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராமுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரி நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வர நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாதம் அமாவாசையை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் கோ பூஜை, மகா சல்பம், கலச ஆகனம், திதி நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ண திதிக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீசட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபசாகர் ஸ்ரீ சக்தி சுவாமி தலைமையில் நடைபெற்றது.
ஆயத்து எந்த போட்டாக்குது வேண்டவங்க கேட்டு வாங்க ஏழைக்கு வாங்கிக்குவாங்க 10 நாள் வாங்கி சாப்பிடலாம் தப்பு இல்லை போடக்கூடாது அன்னத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த 10 அரிசி வெயிட் பண்ணுறேன் இல்லை நான் திரும்பி புதுச்சேரி அடுத்த சந்தகுப்பம் புது கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த சந்தகுப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரி உடன்மனர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மாதந்தோறும் ஒரு அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் மரக்கன்று விதைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மிகப்பெரிய ருத்ர யாகம் நடந்துட்டு இருக்கு நம்முடைய சந்தைக்குப்பம் கிராமத்தில். இந்த யாகம் மக்களுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்காகவும் யாகம் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் கொடுக்கக்கூடிய அமிர்வாகம் எல்லா ஜீவராசிகளுக்கும் போய் சென்றடையும். இந்த வருடம் வறட்சி நிலவும், தண்ணீர் பிரச்சனைகள் ஏற்படும், விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்படும், பறவைகள் கால்நடைகளுக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்படும். தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். காலங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது. தண்ணியை சிக்கனப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் இந்த பாண்டிச்சேரி பக்கம் தண்ணிகளை அதிகமாக செலவு பண்ணுவாங்க எல்லோரும். அதை குறைக்கணும். சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். பறவைகளுக்கு நீர்நிலைகள்லாம் வற்றிடும். அதனால் வீடு மொட்டை மாடிகளில் தண்ணீர் வைங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அதுக்கு தாகத்தை தீருங்க. வெளியில் போகக்கூடிய பசுக்கள், நாய், மற்ற ஜீவராசிகள், பூனை, இது மாதிரி தெருவில் உள்ள பிராணிகளுக்கு தண்ணி உணவு கொடுங்க. இதன் மூலம் சில புண்ணியங்களும் வந்து சேரும், அதோடைய உயிரும் காப்பாற்றப்படும். இது எல்லாமே மனிதனால் செய்யப்படுகின்ற மிகப்பெரிய அழிவு தான். எல்லா மரங்களையும் நம்ம வெட்டுறோம், ஆனால் மரங்கள் நடுறது கிடையாது. நாம் செய்கின்ற தவறுக்கு நாம் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் நம்மளோடையும் ஜீவராசிகள் தண்டனை அனுபவிக்குது. இதை தவிர்த்து மரங்களை நடவு செய்வோம், பசுக்களை பாதுகாப்போம். ஆடி மாதம் வருது, வீடுகளில் அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை மாடி தோட்டம் போட்டு பயனடைங்க. இறைவன் வழிகாட்டுறதுக்கு தான் இருக்கார். நீங்கள் அதை செயல்படுத்தணும். காத்து நிற்கிறோம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தில் அக்னி கரகம் எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று அக்னி கரகம் எடுத்தால் விழா நடைபெறுவது வழக்கம். அதனை அடுத்து ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுடன் அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அக்னி கரகம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், உதவி துணை ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகி அதிகாரிகள் பாலசுந்தரம், அக்னி கரக திருப்பணி குழுவினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
எம்எல்ஏ டாக்டர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா 500க்கும் மேற்பட்டோருக்கு சம்மந்தி விருந்து வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளருமான டாக்டர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாத்தபுரம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அருள்செல்வம் ஏற்பாட்டில் சம்மந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியதுடன் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சம்மந்தி விருந்து வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் டாக்டர் நாராயணசாமிக்கு பொன்னாடை அணிவித்தும் ஆளுநரை ரோஜா மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர். மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மணவெளி தொகுதியில் போட்டியிட்ட ராமு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவரது பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் மணவெளி தொகுதியில் பல்வேறு கிராமங்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதில் டிஎன் பாளையம், அபிஷேகப்பாக்கம், நோனாங்குப்பம், டோல்கேட், மணவெளி, இடையர்பாளையம், தானாம்பாளையம், தவளக்குப்பம், நல்லவாடு, பூரணாங்குப்பம், புதுக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளின் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் ஜே சரவணகுமார், நேரு, சிவக்கொழுந்து, மோகன்தாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், தனவேலு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், தமிழக வெற்றிக் கழகம் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் ராமு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை வேலாயுத பிள்ளை நகர் ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் திருக்கோயிலில் 15/7/2026 அதாவது வருகிற புதன்கிழமை முதல் 12 நாட்கள் ஆடி மாதத்தினை முன்னிட்டு சிறப்பாக பிரம்மோற்சவம் நடைபெறவிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை வேலாயுத பிள்ளை நகர் முத்தியால்பேட்டை காவல் நிலையம் எதிரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் திருக்கோயிலில் 15/7/2026 அதாவது வருகிற புதன்கிழமை முதல் 12 நாட்கள் ஆடி மாதத்தினை முன்னிட்டு சிறப்பானதொரு பிரம்மோற்சவம் நடைபெறவிருக்கிறது. அதன் வரும் புதன்கிழமை 15/7/2026 அன்று கூர்வாக பூஜைகள் என்று சொல்லக்கூடிய மகா கணபதி ஹோமம் மற்றும் வாஸ்து பூஜையுடன் துவங்க உள்ளது. மறுநாள் வியாழக்கிழமை கொடியேற்றம் துவங்க என்று சொல்லக்கூடிய விழாவானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை முதல் 5 வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனையும் நடைபெறும். ஆடி மாதம் 2ஆம் வெள்ளி தேர் திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழாவானது நடைபெறுகிறது. ஆடி மாதம் 3வது வெள்ளி பால்குட ஊர்வல நிகழ்ச்சியும் அம்பாளுக்கு பால் அபிஷேகம் நடைபெறும். 4 மற்றும் 5வது வெள்ளி அற்புதமான ஒரு காட்சியிலே அம்பாள் சந்தன நிறா மணியிலே காட்சி தர உள்ளார். இவ்விழாவினை வேலாயுத பிள்ளை நகர் அருள்மிகு பொன்னு மாரியம்மன் திருக்கோயில் ஆலய அறங்காவலர் மற்றும் ஊர் பெரியவர்கள் செய்து வருகிறார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் சிறப்பான அன்னதானம் ஆறுமுக திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது. ஆடி மாதம் முழுவதிலும் சிறப்பானதொரு அபிஷேக ஆராதனை நடைபெறவிருக்கிறது. அண்டை ஊர்காவலர், கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் ஆகிய ஊரிலிருந்தும் பக்தர்கள் சிறப்பான ஒரு வருகை தந்து அம்பாளை வழிபட்டு செல்வார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இத்துடன் இன்றைய நிகழ்வு நடைபெறுகின்றன. வணக்கம்.